ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். பாருங்கள், நம்ம லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது லைனிங் துணியும் மேல் துணியும் சில சமயம் ஜாயிண்ட் இல்லாமல் லைனிங் துணியில் மட்டும் தையல் விழுகும். டாட் பிடிக்கும்போது மேல் துணியில் விழுகாது. அதுக்கு நம்ம இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 லைனிங்கும் மேல் துணியும் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரே இதாக டாட் பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்படியே கோடு போட்டுருங்க. சென்ட்ரு போட்டுவிட்டு பெரிய நம்பர் தையல் வச்சு அப்படியே நேராக ஒரு தையல் ஓட்டிடுங்க. நம்ம கோடு போட்டது மேலேயே ஒரு தையல் ஓட்டிடுங்க. இப்படி ஓட்டும் போது நம்ம 2 துணியும் அதிலே ஜாயிண்ட்டாக வந்துடும். நம்ம டாட் பிடிக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும். 2 கிளாத்துலேயுமே டாட் விழுந்துருங்க. பாருங்கள், இப்போ நேராக தையல் ஓட்டியாச்சுங்களா. அதுக்கப்புறம் நம்ம எப்போ மாதிரியே கம்மி நம்பர் வச்சு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த வெயிட்லெஸ் கிளாத்து இதெல்லாம் தைக்கும்போது உள் லைனிங் துணியில் டாட் தையல் விழுந்துடும், மேல் துணி விழுகாதுங்க. அப்போ நமக்கு போடும்போது கொங்கடை விழுந்துருக்கும். மேல் துணியில் தையல் விழுகாதனால மேல் துணி டாட் பிடிக்காமல் கொங்கடை விழுந்துருக்கும். பாருங்கள், இது 2மே ஜாயிண்டாக இருக்குது. அதே மாதிரி 3 டாட்டுமே பிடிச்சிக்கலாங்க. இந்த டிப்ஸ் எல்லா கிளாத்துக்குமே செட் ஆகுங்க. காட்டன் கிளாத்துக்கு தேவையில்லை. மற்றபடி இந்த ஷைனிங்கு, சில்க் துணி, வெயிட்லெஸ் துணி எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு தையல் ஓட்டிட்டு டாட் பிடிச்சிட்டு அப்புறம் அந்த நம்பர் பெரிய தையல் நம்பர் நம்ம பிரித்து விட்டுக்கலாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பரான இந்த டிப்ஸ். ஓகே.